திரு சீமான் அவர்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப காலமாக யாரும் பதில் சொல்கிறதில்ல. அதே போல் அவரை எக்ஸ்போஸ் பண்ணவும் யாரும் முன் வரல. இதெல்லாம் இவர் சொல்கிறதெல்லாம் தவறு, பொய் அப்படின்னு சொல்லி அந்த செய்திகளை, உண்மைகளை பல பேர் வெளியில் எடுத்து சொல்லலை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று, அவங்க எல்லாரும் இது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் அவங்க பல உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கும். இப்போ இவர் சொல்கிறதெல்லாம் போய் இப்போ அந்த கட்டத்தில் நாங்கள் அங்கே இருந்திருக்கோம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். அப்போ இவர் அந்த உண்மைகளையெல்லாம் அப்போவே வெளியிட்டு இந்த செய்திகளையெல்லாம் சொல்ல வேண்டி வந்தால், ஒருவேளை அப்படி செய்திகளை சொல்லுகிறவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் பாய்ந்திருக்கும். அப்போது அவங்க உண்மையை பேசுவதற்கு அஞ்சக்கூடிய அந்த சூழல். ஆனால் இதையெல்லாம் பேசுகிறாரே, அப்போ சீமான் மீது சட்ட நடவடிக்கை வரலையே. இப்போவும் பேசிக்கிட்டே இருக்காரு, ராஜீவ்காந்தியை நாங்கள் கொன்று புதைத்தோம் அப்படின்னு சொல்லியும் கூட அவர் மேலே எந்த வழக்கும் போடலைன்னா, அப்போ ஏதோ வகையில் அவர் மத்திய அரசினுடைய கையாளாக வேலை செய்கிறாரு. அவருக்கு இருக்கிற பாதுகாப்பு உண்மையை சொல்லுகிறவர்களுக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ரெண்டாவது, இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மெண்ட், அதாவது இல்லை நீங்கள் சொன்னது ஒன்று, அவர் சொன்னதுக்கு யாரும் பதில் சொல்லலை. ஆமாம், பதில் சொல்லலைல, அவரை வெளிப்படுத்தலை. இது ரெண்டாவது, அவருக்கு எக்ஸ்போஸ் பண்ணல, அவர் யாருன்றது எக்ஸ்போஸ் பண்ணல. பதில் சொல்லலைன்றது ரெண்டு ஆஸ்பெக்டுக்கு வரலாம். ஆமாம், ஒன்று அவர் ஆணித்தரமாக பேசுகிறாரு, அவர் பேச்சுக்கு மறு பேச்சு பேசுறதுக்கு உங்கள்கிட்ட பாயிண்ட் இல்லை, அதனால நீங்கள் பதில் பேசாமல் இருந்தீங்களா? ரெண்டு கருத்து இருக்குது இதில். யார் பதில் பேசலைன்னு சொன்னால், திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பதில் பேசலை. ஏன் சொன்னால், இன்னும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த மாதிரி இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்லாம் சொல்லும் பொழுது திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணாக்காதீங்க, இது நேரக்கேடு அப்படின்னு மிக தெளிவாக சொல்லுவார். இன்னும் முன்னாடியே சொல்லப்போனால், அவர் திராவிடர் கழக மேடைகளில் திரு சீமான் பேசிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது முதல்ல அவரை கூப்பிடுறதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னவர் திராவிடர் கழக தலைவர் தான். அவர் மற்றவங்கள்லாம் அவர் அடையாளம் கண்டாங்களான்னு எனக்கு தெரியாது. அப்போ காணல, ரொம்ப காலம் அவரோட தான் பயணம் பண்ணாங்க, மற்றவங்களாம் பயணம் பண்ணாங்க. ஆனால் முதல்ல அவரை அடையாளம் கண்டு தள்ளி வைத்தவர் திராவிடர் கழக தலைவர் தான். அப்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் ஒரு சரியான நபர் கிடையாதுன்னு சொன்னார். அதாவது அவருக்கு கருத்து இருக்குதா, கொள்கை இருக்குதா, அதெல்லாம் அடுத்தது. அவர் ஒரு சரியான நபர் அல்ல, நம்பத்தகுந்தவர் அல்ல. அதனால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் விளம்பர வெளிச்சம் போடாதீங்க அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியே திராவிடர் கழக தலைவர் சொன்னது. அதுக்கு பிறகு இந்த மாதிரிலாம் பேசும்போது, அம்மா இப்படி பேசின பல பேரை நம்ம பார்த்துட்டோம், காலப்போக்கில் அவங்களே எக்ஸ்போஸ் ஆகி காணாமல் போயிடுவாங்க. சரி, பெரியார் மீதான அவதூறு பேசக்கூடியவங்க பல கட்டங்கள்ல இருந்திருக்காங்க, அது தானாக மறைஞ்சு போயிருக்கு. அதனால திராவிடர் கழகத்தை சேர்ந்தும் திராவிட இயக்க தலைவர்களை பற்றியும் பேசின அவதூறுகள், இப்போ பெரியார், தந்தை பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி, கலைஞரை பற்றி பேசும்பொழுது இதுக்கு நம்ம பதில் சொல்லி இவரை பெரிய ஆளாக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அதை ஒதுக்கிட்டே இருக்காங்க. இப்போது அவருக்கு இனிமேல் ஹெச் ராஜா பேச்சு இப்போ எடுபடுறதில்லை இல்லையா? அதனால் பிஜேபிக்கு இன்னொரு ஹெச் ராஜா இந்த தமிழ் முகத்தோடு தேவைப்பட்டிருக்காரு. சரி, மூணு ஆஸ்பெக்ட் உங்கள்கிட்ட கேட்கணும். இந்த விவாதத்தை மூன்று வகையாக பிரிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று, பெரியாருடைய கருத்துக்களை பெரியாரோட பேரன்னு பேச தொடங்கி இன்றைக்கி பெரியாரை விமர்சிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். பெரியார் இயக்கத்தை இல்லாமல் செய்கிறது தான், அந்த பிம்பத்தை அழிப்பு தான் என்னுடைய வேலை அப்படின்ற எல்லைக்கு நகர்ந்திருக்கிறார். பெரியார் மேலே அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அல்லது ஆதாரங்கள், மற்ற விமர்சனங்கள், இது சார்ந்த பார்வை ஒன்று. ரெண்டாவது, இலங்கை பிரச்சனையில் விடுதலை புலிகளோடு தனக்கு நெருக்கம் இருப்பதாக அவர் சொல்கிறது, அவர் வெளியிட்ட ஃபோட்டோ, அவர் சொல்லி கொண்டிருந்த கதைகள், இது அத்தனையும் பொய் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்காக அடுத்து வரக்கூடியவங்க சொல்கிறாங்க. அது ரெண்டாவது. மூன்றாவது, பிரபாகரன் வெர்சஸ் பெரியார், பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் கொண்டு போகிறார். இந்த மூன்றுலையுமே நீங்கள் அசோசியேட் ஆனவங்க இல்லை. என்னன்னா, முதல் விஷயம், திராவிடர் கழகம் அல்லது திராவிட இந்த இஷ்யூவில் நீங்கள் தொடர்ச்சியாக பயணம் பண்ணவங்கன்னு சொல்கிறேன். இல்லை, இந்த பயணம் பண்ணிக்கிட்டே வரும்போது என்னென்னா, அவர் தந்தை பெரியார் பெயரையும் திராவிட இயக்க மேடைகளையும் பயன்படுத்தி தன்னை வளர்த்து கொண்டார். இதை ஆரம்பத்தில் நாங்கள் பல பேர் அடையாளம் காண தவறினோம். ஒன்று, அதெல்லாம் நம்ம உண்மையை ஒத்துக்க தான் வேணும். ரெண்டாவது,
அவர் வந்து ஆரியத்தையும் எதிர்க்கிறேன், பிஜேபியும் எதிர்க்கிறேன் அப்படின்னு பேசுறது வந்து அவர் உண்மையாக தான் பேசுகிறாரா அப்படிங்கிறத சரியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். நான் ஒரு விவாதத்திலேயே அவர் காவடி தூக்கிட்டு இருந்தார் தெரியுங்களா, அப்போ வந்து ஒரு விவாதத்தில் கேட்குறாங்க, வீரத்தமிழர் முன்னணின்னு ஒன்று ஆரம்பிச்சு காவடி தூக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் பிஜேபிக்கு காவடி தூக்குறாரான்னு ஒரு கேள்வி வந்தப்போ நான் கொஞ்சம் நிதானித்து சொன்னேன், அவர் இப்போத்தி காவடி தூக்குறாரு, ஆனால் பிஜேபிக்கு காவடி தூக்குறாரா அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படின்னு, அப்படி தெரியலை. ஆனால் இப்போது தெரியுது அந்த காவடியே வந்து அவருக்கு பிஜேபி கொடுத்தது தான் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு பயணம். ரெண்டாவது, விடுதலை புலிகள் அமைப்போடு தனக்கு மிகுந்த நெருக்கம் இருந்ததாகவும் அவர் சொல்லிகிட்டு இருக்கிற கதைகள்லாம் வந்து அவர் சொல்கிறது 2008 தொடங்கியது. அந்த காலகட்டத்தில் எனக்கெல்லாம் வந்து தொடர்பு கிடையாது, அவங்களோட நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் அப்போ தொடர்பில் இருந்த எல்லாருமே இது இவர் சொல்கிறது பொய்ங்கிறத ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த செய்தியை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் என்ன சொல்கிறாருன்னா, இவர் எப்போ இதை சொல்ல ஆரம்பித்தாரோ அப்போவே நான் இதை என்னுடைய முகநூலில் போட்டேன், செய்திகளாக போட்டேன். அப்போ இந்த மறுப்புகளை வந்து யாரும் சரியாக பெருசாக புரிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. கவனிக்க தவறிட்டாங்க. அதே மாதிரி பிபிசியில் பேட்டி கொடுத்தேன். அவர் அது வந்து இன்னும் சில பேர் கூட அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில சமயம் அந்த கற்பனை கதைகள் அதிகமாக போக 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 அப்படியான பாதிப்புகளுக்கு உள்ளாகக்கூடியது இயற்கை தான். அதை வந்து அதுக்கு உரிய முறையில் யார் அதை நிரூபிக்க முடியுமோ அவங்க வந்து நீதிமன்றத்தில் மனநல சட்டம் ஒன்று இருக்குது, மென்டல் ஹெல்த் ஆக்ட்னு இருக்குது, அதில் வந்து இவரை பரிசோதிக்கணும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, முந்தி ஒரு முறை ஹெச் ராஜா அவர்கள் மீது, ஏன் இவங்க பார்த்திங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்காங்கன்னா, அவர் மீதும் இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஒரு விவாதத்தில் பேசினதையே அடுத்த 2 நிமிடத்திலேயே நான் பேசலை அப்படின்னாரு. அப்புறம் தொடர்ச்சியாக அவர் பேசுவதை கேட்டு இவரை மனநல பரிசோதனைக்கு உள்ளாக்கினால் என்னன்னு உயர்நீதிமன்றமே கேட்டுச்சு. இப்போ அந்த குற்றச்சாட்டை வந்து நான் சொல்லலை, அதை அவரோடு இந்த பயணித்த ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கெல்லாம் வந்து அவங்களால ஆதாரம் இருந்தால் அவங்க நீதிமன்றத்தை நாடலாம். ஒரு வழக்கறிஞராக நான் அதை கருத்தை சொல்கிறேன். ஆகையினால இந்த 3 நிலைகளிலும் சரி, திராவிடர் கழக மேடைகளை பயன்படுத்தி கொண்டது, விடுதலை புலிகள் இயக்கத்தோடு ஒரு சின்ன அறிமுகத்தை ஏற்படுத்தி கொண்டு அதை வந்து பெருசாக தனக்கான பிம்பமாக உருவாக்கியது. இன்றைக்கி அவர் பேசிக்கிட்டு இருக்கிற பிஜேபியோட அஜெண்டா, ஹெச் ராஜா ரீப்ளேஸ்டு பை சீமான், இது 3வது ஸ்டாண்டு. அப்போ இன்றைக்கி பலூன் எவ்வளோ பெருசாக ஊதுனாலும் உடஞ்சி தான் தீரும். இன்றைக்கி அந்த பலூன் வெடிச்சிருக்கு, அதான் உண்மை.